சந்தியா, இவ்வளோ நேரம் உன்னைய வச்சு நான் போட்டோ எடுத்தோம்ல, இப்போ எண்ணெயை உட்கார வச்சு ஒரு 4 போட்டா நச்சுன்னு எடு பார்ப்போம். சரிப்பா சின்ன பொண்ணு எடுக்கேன். வா இந்த முந்திரி செடி பக்கத்துல வந்து நில்லு. இந்த பக்கம் தான் நல்லா இருக்கு. அந்த பக்கம் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால இருட்டா தெரியுது உன் மூஞ்சி. இந்த பக்கம் வந்து நில்லு, இங்கே தான் நல்லா இருக்கும், பிரைட்டா இருக்கும் ஃபேஸ்க்கு. இந்த இப்படி உட்கார்ந்துருந்தேன்னா ஒன்றும் தெரியாது, மூஞ்சி கரு கருன்னு தெரியும். அப்படியா, நல்லா இருக்காதோ? எதுக்கும் ஒரு 2 போட்டா எடா, நான் அப்புறம் பார்க்கேன். சொன்னா கேளு, நல்லா இருக்காது, அதான் சொல்றேன். இல்லைப்பா, எனக்கு அந்த செம்மண்ணில் இப்படி உட்கார்ந்துருக்க மாதிரி போஸில் ஒரு ஃபோட்டோ வேணும், அதுக்கு தான் கேட்கேன். சரி, அப்போ நீ இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் பார்த்து உட்காரு, நான் அந்த பக்கம் வந்து எடுக்கேன். சரி, இந்த போஸில் ஒரு 2 போட்டா எடான்னு சொன்னா கேளு, போய் எடுவேன். சரி, என்னமோ போ, நீ சொன்னா கேட்க மாட்டா. சரி எடுக்கேன். டேய் சீனு, அங்க பாத்தியாடா? எங்க பாஸ்? இந்த பக்கம் பாருல, அங்க 2 பொம்பளை பிள்ளைகள் நிக்கு பேரு. வாவ், வாட் a பியூட்டி கேர்ள்ஸ். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ரொம்ப தைரியம் தான். ஆமா பாஸ், தைரியம் இருக்கிறதுனால தானே இவ்வளோ தூரம் வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து போஸ் கொடுத்துக்கிட்டு நிற்குவே. கோயிலுக்கு வந்த பிள்ளைகள்னு நினைக்கேன். நமக்கு என்ன பாஸ், அது பாட்டுக்கு அந்த பிள்ளைகளும் வந்துச்சுவோ போட்டோ எடுத்துட்டு போவோம், போயிட்டு போகுது பாஸ். நம்ம வந்த வேலையை பார்ப்போம். அது எப்படி இவ்வளவு தைரியமா இவ்வளவு தூரம் வர வந்த பிள்ளைகள்? நம்ம பக்கத்துல போய் பேச்சு கொடுத்து பார்ப்போம். ஏதாவது உஷார் பண்ண முடிஞ்சுன்னா செயினு காத்துல கழுத்துல கிடக்கத ஏதாவது கலத்த முடிஞ்சா கலத்திட்டு ஓடிடுவோம். பாஸ் என்ன சொல்றீங்க? வேற என்னால இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இவ்வளவு தூரம் வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். இப்படி எல்லாம் வரலாமா சொல்லு? பாஸ், சாமி எதுவும் கண்ணை குத்திரும் பாஸ். நம்ம சரக்கடிக்க வந்தா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது பாஸ். டேய் அடங்குடா, நான் போய் ஏதாவது காத்துல கழுத்துல கிடக்கத மிரட்டி புடுங்க முடியும்னா புடுங்க போறேன். வாரதா இருந்தா வா, இல்லாட்டினா கிளம்பு. பாஸ் பாஸ் நில்லுங்க பாஸ், சொன்னா கேளுங்க. நீ வாரதா இருந்தா வா, இல்லைன்னா நீ கிளம்பு. சின்ன பொண்ணு போட்டோ எடுத்துட்டேன். இரு வந்து பார்க்கேன். இல்ல ஷாம், கொஞ்சம் சிரிக்க தான் செய்யாமல. இல்ல நீ எடுல போட்டோவும் போத சொன்னா கேட்க மாட்டான். கொஞ்சம் ஸ்மைல் பண்ணா எவ்வளவு அழகா இருப்பான். போதும் போதும், நான் எப்பயும் அழகுதான், ஏன்னா அப்படியே எடு, அதான் கெத்தா ஸ்டைலா இருக்கும். எடுத்தாச்சு எடுத்தாச்சு. வேற போஸ் ஏதாவது கொடு. வேற போஸா இது தரேன். இப்படி எடு, மரத்து மேல கால் வச்சிட்டு இருக்க மாதிரி. எடுத்தாச்சு. வேற அப்புறம் இப்படி திரும்புற மாதிரி பேக் போஸ். பா மாசா இருக்க. சே பூமாரி, நம்ம தேவையில்லாம சந்தியா மேல சந்தேகப்பட்டுட்டோம். இவங்க அங்க தனியா தான் போட்டோ எடுக்க வந்திருக்கானுவே. ஆமா, வா உங்க போட்டோ எப்படி எடுத்துட்டு போட்டோம். நம்ம போய் சந்தியாவையும் சின்ன பண்ணையும் கூப்பிட்டு வருவோம். நீ யாராவது இல்ல? ஆமா பூமாரி, இரு எங்க அம்மா போன் அடிக்காவ, என்னன்னு பேசிட்டு வரேன். சொல்லுமா. கேக்குது சொல்லு. எல்லாம் எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. சரசு அப்பத்துல இருந்து போன் போட்டு பாக்கா பூமாரிக்கு போனே வராண்டங்க. அதான் மறுபடியும் நான் உனக்கு அடிச்சேன். இந்த பொங்கல் எல்லாம் பொங்கி சாமி கும்பிட்டதுக்கு வந்தாச்சு. சாமியை கும்பிட்டுட்டேன்னா வீட்டுக்கே கிளம்பிடலாம். சீக்கிரம் வாங்கலாம். எவ்வளவு நேரம் சுத்திட்டு அடப்பிய? இதுக்குதான் உங்களோட எங்கேயும் அனுப்புறதே கிடையாது தனியா. இந்த வரமா இந்த வந்துகிட்டு இருக்கோம். சரி, சீக்கிரம் வர பாருங்க, நான் வைக்கேன். சரிம்மா. என்னாச்சு சோனி? எங்க அம்மா போனை போட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அங்க உங்க அம்மா உனக்கு போன் பண்ணி பார்த்தாங்களா, உனக்கு போனே வர மாட்டேங்குதான், டவர் கிடைக்கல போல இருக்கு. அதனால பொங்கல்லாம் பொங்கியாச்சு, சாமி கும்பிட்டா கிளம்ப வேண்டியதான். சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி சத்தம் போடியாவ. நம்ம சத்யாவையும் சின்ன பொண்ணையும் கூட்டிட்டு கிளம்புவோம். வா. அப்படியா, சாமி கும்பிட போறாவளோ? அப்ப சீக்கிரமா போகணுமே. ஆமா, அதான் அவளோட கூட்டிட்டு கிளம்பிடுவோங்க. சரி. ஐயோ சின்ன பொண்ணு, எனக்கு அந்த ஆளை பார்க்கவே பயமா இருக்கு சின்ன பொண்ணு. பாஸ் நானும் வரேன், இருங்க. பயப்படாத சந்தியா, கண்டுக்காத மாதிரி கேஷுவலாக இரு, எதா இருந்தாலும் பார்த்துக்கிடலாம். ஐயோ சின்ன பொண்ணு, அந்த ஆளு நம்ம கிட்ட தான் வாரான். ஏமா, யாருமா நீங்களாம்? பாஸ் சூப்பரா இருக்கு பாஸ் இந்த பொண்ணுங்களாம். ஆமாம், நாங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இங்க பாருங்கம்மா, யாரு என்னன்னு கேட்டா பதில் சொல்லுங்க. சும்மா உங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்த பத்தி பேசப்படாது. ஆமா, யாரு, எந்த ஊரு, எங்க இருந்து வாரிய நீங்க? இல்லைண்ணே, நாங்கள் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தோம். அதான் இப்படி சும்மா அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாமேன்னு இப்படி அழகாக இருக்க லொக்கேஷன் வந்தோம். சந்தியா, எதுக்கு இப்படி பெணாத்திக்கிட்டு இருக்க? சும்மா இருடி சின்ன பொண்ணு, எனக்கு பயமா இருக்கு, வாயெல்லாம் உளருது. பாஸ் கழுத்துல காதுல எல்லாம் கப்பல்லாம் கிடக்கு பாஸ். இன்னைக்கு நமக்கு நல்ல யோகம்தான். மாசா இருக்க. சரிப்பா கோவப்படாதீங்க, நாங்க இந்த வாரோம். இல்ல வா சரண், போலாம். போட்டோ எடுத்ததுலாம் போதும். அங்க பொங்கல்லாம் பொங்கி ரெடியா இருக்கான். சாமி கும்பிட்டா கிளம்பலான்றாவ. சீக்கிரம் வா. இல்ல என்னையே போட்டோ எடுக்கலையே. அதான் உனக்கு ஒரு 4 போட்டோ எடுத்தோம்ல, போதும் வா, நேராவது. இல்ல ஷியாம், இன்னொரு 4 போட்டோ எடுல. டேய் வாடா. கலத்துங்கம்மா, காத்துல கழுத்துல கிடக்குற கம்மல் செயின் எல்லாத்தையும் கலத்துங்க. ஐயோ என்ன இப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே, எங்களுக்கு பயமா இருக்கு. காத்துல கழுத்துல கிடக்கிறதெல்லாம் கவரிங் செய்யணுண்ணே, தங்கம்ல. பாஸ் கவரிங்காம் பாஸ். என்னம்மா, என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? தங்கமோ கவரிங்கமோ எதா இருந்தாலும் பரவாயில்ல, கலத்து. இல்லாட்டினா குத்திடுவேன்.
நாங்க கத்திருவோம். கத்துனா நாங்க குத்துவோம். என்னம்மா காத்துல கழுத்துல கிடக்குறதெல்லாம் கலத்துறீங்களா இல்லாட்டினா கத்தி எடுத்து சொருவிடவா? ஐயோ யாராவது எங்களை காப்பாத்துங்க. அங்க பாரு கத்திக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் தொண்டை குழியிலே கத்தி எடுத்து சொருவிடுவேன் பாத்துக்க. பாஸ் அந்த போன் அழகா இருக்கு பாஸ், அந்த போனை ஃபர்ஸ்ட் வாங்குங்க பாஸ். ஐயோ நான் போன் எல்லாம் தர மாட்டேன். சந்தியா நைஸா அந்த ஃபோனில் வீடியோவை ஆன் பண்ணி வை, அவனோட அதை வச்சே மிரட்டிடலாம். சரி சின்ன பொண்ணு. இங்க பாருங்க, எங்களை இப்ப விடலன்னு வைங்களா, அவ்வளவுதான், போலீஸ் இப்ப வந்துடும். என்னம்மா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னா, பார்க்க ஆள் வளர்ச்சி கம்மி மாதிரி மூளை வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மி மாதிரி இருக்குது. முண்டைக்கண்ணு பிதுங்கி போய் நிற்கு. அந்த ஆளுக்கு பல்லில் சொத்தையா மஞ்சள் பல்ல என்னன்னு தெரில, பல்லெல்லாம் கரையாக இருக்குது. பல்ல ஒழுங்காக வளர்க்க மாட்டாருன்னு நினைக்கவங்க கூட இருக்கவர். அவரை கொஞ்சம் பல்ல வளர்க்க சொல்லுங்க. பாஸ் அந்த பொண்ணு நம்மள கிண்டல் பண்ணுது பாஸ். யாராவது வாங்க எங்களை காப்பாத்துங்க. சாம் ஒரு நிமிஷம் நில்லு. யாரோ என்னைய காப்பாத்துங்கன்னு கூப்பிட்ட மாதிரி இல்ல பின்னாடி. ஆமா எனக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு. வாரியால சாம் ஒரு நிமிஷம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம். வேண்டால நம்ம போவோம், நேரம் ஆயிருச்சு. இல்ல ப்ளீஸ்ல ஒரு நிமிஷம் போய் பார்த்துட்டு வந்துருவோம். வேற நம்ம அங்க போனாலும் மனசு நிம்மதியாவே இருக்காது. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா நம்ம ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துருக்கலாமேன்னு தோணிடும். ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துருவோம்ல, பின்னாடி தாங்க சத்தம் கேக்குது. சரி வா. எங்க போய் குழந்தைகளும் ரெண்டு பேரும் ஆளையே காணோம். ரொம்ப தூரம் போயிட்டாலும் நினைக்கேன். வா என்ன கொஞ்சம் முன்னாடி போய் தேடி பார்ப்போம். அங்க அம்மா வேற போனை போட்டு கத்திட்டு அடக்கா நேரம் ஆகுதுன்னு. இவ்வளவு வேற ஒரு நேரம் காலம் தெரியாம சுவாதிப்பாளுவே. வா போன் பண்ணி பார்ப்போம். ஆமா இனிமே போன் தான் பண்ணி பார்க்கணும், சீக்கிரம் வந்து தொலைங்களான்னு. இங்க பாருங்க, நீங்க எப்படிதான் ஐயோ அம்மான்னு கத்துனாலும் இங்க யாரும் வரமாட்டாங்க. உங்ககிட்ட இருக்க பொருள் எல்லாம் எங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, நீங்க உயிரோட போலாம். இல்லாட்டினா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, பாத்துக்கிடுங்க. ஏதோ திருட்டு பயில்கிட்ட இந்த பொண்ணுங்க மாட்டிட்டு இருக்கும் போல இருக்கு. யாருன்னு தெரியலையே. ஆமல ஷாம் வா போய் எப்படியாவது அந்த பொண்ணுங்களை காப்பாத்துவோம். இங்க பாருங்க, எங்கிட்ட திருடிட்டு நீங்கள் இங்கேருந்து தப்பிக்க முடியாது. ரோட்டுக்கு போன உடனே லாரியில் அடிபட்டு செத்து போயிருவிய, பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம், நீங்க கலத்தி கொடுங்க. இப்ப கலத்த பொரியலா இல்லையா, இல்ல நாங்களே எடுத்துக்கிடட்டுமா? ஆமா கலத்தி கொடுத்துருங்க. வயசு பிள்ளைல இருக்கீல மேல கை வைக்க வேண்டாமான்னு பாக்கோம். ஓய் எவம்லாது அங்க பொம்பளை பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்றது? சரண் சந்தியா நீயா? ஆமா நீ இங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓஹோ இந்த பொண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களா? சாரி சரண், நானும் சின்ன பொண்ணு அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்தோம். ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம், அதான் மாட்டிக்கிட்டு வந்த திருட்டு பயல்வகிட்ட. இங்க பாருங்க, எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? இந்த ஏரியா கவுன்சிலர். இது எங்க வீட்டு பொண்ணுங்க. நீங்க எங்க வீட்டு பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சு. எங்க அப்பா கிட்ட மட்டும் சொன்னேன்னு வைங்க, இந்த ஏரியா விட்டு நீங்க இப்ப தப்பிக்க முடியாது. போலீஸ் எப்படியும் சுத்தி வளைச்சு பிடிச்சிடும், பாத்துக்கோங்க. ஒழுங்கு மரியாதையா ஓடிடுங்க, சொல்லிட்டேன். பாஸ் சமூகம் பெரிய இடம் போல இருக்கு பாஸ், வாங்க நம்ம ஓடிடுவோம். தம்பி இங்க பாருங்க, நாங்களா வேணும்னு அந்த பிள்ளைகளை தேடி வரல. அந்த பிள்ளைகள் தான் நாங்க இருக்க இடம் தேடி வந்துச்சு. சரி தனியா நிக்குது போலன்னு சொல்லிட்டு தான் சரி காதுல கழுத்துல இருக்க கம்மளையாவது தந்துட்டு போட்டோம்னு நினைச்சு நான் கேட்டேன். மேல எதுவும் நாங்க கை வைக்கல. அதனால நீங்க என் மேல எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்து விடாதீங்க. நாங்க போயிட்டு வரோம். பொம்பளை பிள்ளைகளை பத்திரமா எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி தூரமாலாம் வர சொல்லாதீங்க. ஏதோ நாங்க நல்ல மனுஷங்கன்றதுனால காத்துல கிடக்குற கம்பளம் மட்டும்தான் கேட்டோம். இதே மாதிரி மற்ற காவாடி பயிலும் இருக்க முடியாதுவேன். அதனால இப்படி தூரமாலாம் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு இப்படி வரக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லி வைங்க இந்த பிள்ளைகிட்ட. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. பாஸ் வாங்க ஓடிடலாம். சந்தியா உனக்கு அறிவே இல்லையா? இவ்வளவு தூரத்துக்கு எப்படி நீ வந்த தைரியமா? சாரி சரண், ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தோம். சரணண்ணா திட்டாதீங்க, நான் தான் சந்தியாவை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்தேன். கொஞ்சமாவது மூளை இருக்கா உனக்கு? இவ்வளவு தூரம் யாராவது வருவாங்களா சந்தியா? நீ சொல்ல மாட்டியா அவங்களுக்கு? இல்லை எல்லாருமே வந்தாங்க இந்த பக்கம் நிறைய பேர், அதனால தான் நாங்களும் இந்த பக்கம் வந்தோம். சரி சரி சரண் கோவப்படாத. பாரு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா உங்க வீட்டுல உள்ளவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி தனியா வரலாமா? என்னாச்சு சோனி, எதுக்கு சட்டம் போடுறான் சரண்? தெரியலையே. திருட்டு பையன் வந்து உங்ககிட்ட மிரட்டிக்கிட்டு இருக்கா, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன? இல்லை ஃபோனில் வீடியோவை எடுத்து வச்சிருக்கோம். அந்த திருடன் என்ன வீடியோ எடுத்து வச்சா போதும் என்ன? அதான் சாரி சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படி கோவப்படுற? நீ கோவப்படாதா, பாவண்டா அந்த பொண்ணு. நீ சும்மா இருஷாம், எனக்கு ஒரு நிமிஷத்துல எப்படி பயமாயிருச்சு தெரியுமா? சாரி சரண், இனிமே நான் இவ்வளோ தூரம்லாம் வர மாட்டேன். ஆமா எதுக்கு எங்க அக்காவை திட்டிட்டு இருக்கீங்க? எங்க அக்காவை திட்டதுக்கு நீங்க யாரு? அக்காவா? இங்க பாருங்க, இந்த மாதிரி எங்க அக்காவை திட்டுற வேலைலாம் வச்சுக்கிடாதீங்க, சொல்லிட்டேன். எப்ப சந்தியா வா போலாம். அம்மா ஃபோன் பண்ணாங்க, சாமி கும்பிட்றதுக்கு டைம் ஆயிருச்சா. சரி சோனி இந்தா வாரேன். எப்ப சின்ன பொண்ணு வா. வரேன் சோனி. ரெண்டு கிறுக்கிகளுக்கு போட்டோ எடுக்க வேற இடமே கிடைக்கலையோ. இவ்வளவு தூரம் வந்திருக்கியே, எவ்வளவு நேரமா தேடி அலைஞ்சு தருமா நானும் குமாரியும். சாரி சோனி இந்த வாரேன் இரு. ஆளு மூஞ்சியும் பாரு, எவ்வளவு அதிகாரமா திட்டுறேன் என் அக்காவை. இவனுக்கு யாரு என் அக்காவை திட்டுறதுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தது? வாங்க போலாம். சாரி சரண். சந்தியாவா ஓடிடலாம், இதுக்கு மேலே நிற்கக்கூடாது.
யாருல அந்த பொண்ணு வந்துச்சு படபடன்னு பொறிஞ்சு தள்ளி திட்டிட்டு போயிட்டே இருக்கு? அதுதான் சந்தியாவோட தங்கச்சி சோனி. ஏது அந்த பொண்ணுக்கு தங்கச்சி வேற இருக்கா? ஆமா, சரியான வாயாடி. பார்த்தல எப்படி பொறிஞ்சு தள்ளிட்டு போகுதுன்னு. பார்த்தேன். நல்லா திட்டு வாங்கிட்டு அது பாட்டுக்கு இருந்த அந்த பொண்ணு சந்தியாவை மட்டும் மானாவெரியா கிளின்னு கிழிச்ச. உன்னைய கிளிக்கிறதுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, பரவாயில்ல. ஐயோ, சந்தியாட்ட கூட பேசிடலாம், அவ தங்கச்சிட்ட பேச முடியாது. வாயை கொடுத்தா வாய் புண்ணாகி தான் போனோம். பயங்கரமான வாயாடி. சரி வா போலாம். அக்காவோட தங்கச்சி நல்லா தான் இருக்கா. பேசாட்டிக்கு நீ தங்கச்சியவே உஷார் பண்ணி இருந்திருக்கலாம் அக்காவை ட்ரை பண்றதுக்கு. இல்ல போல சுவாதிக்காத.